கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அதாவது பிரதம மந்திரி போயிட்டு ஜமாத் இஸ்லாமி தலைவரை போய் சந்திக்கிறாரு. சந்தித்தாலும் பிரச்சனைகள் வெடித்திருக்கு. டாக்கால வன்முறை வெடித்திருக்கு. பல்வேறு பகுதிகளில் வன்முறை கட்டவிழ்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவோட இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கணும்ன்றது தாரிக் ரஹ்மான் கண்ணோட்டம் சற்றே மாறுபட்டதாக இருக்கு. வெளி உலகத்துக்கு வேணும்னா அவர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கிற மாதிரி காட்டிக்க முடியும். ஆனால் அதை செயல்படுத்துறதோ இல்லை செயலில் காட்டுறதுக்கோ ஒரு வாட்டி 10 வாட்டி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் தாரிக் ரஹ்மான் இருக்கார். அதுதான் இந்தியாவும் விரும்புது. சப்போஸ் நாளைக்கு ஒரு தீவிரவாத தாக்குதலோ பங்களாதேஷ் மூலமாக இந்தியாவுக்குள்ளே ஒரு தாக்குதலோ ஏதோ நடந்ததுன்னா அதுக்கு நானா பண்ணேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ சொல்ல முடியாது. பங்களாதேஷ் இந்தியாவை விட்டு விலகி செல்னா அவங்களால தனியாக ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் மியான்மார் கூட பிரச்சனைக்குரிய பகுதிகள் இருக்குது. அவங்க இந்தியா கூட இருக்க பிரச்சனையோட மியான்மார் கூட இருக்க பிரச்சனை அதிகம். இவ்வளோ இந்தியா மாதிரி இவ்வளோ பெரிய நாடு, வர்த்தகம் ப்ளஸ் இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை எதிர்க்கக்கூடிய தன்மை பங்களாதேஷ்க்கு இருக்கான்னா இல்லை. தாரிக் ரஹ்மானுக்கு இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோடு ஒரு சுமூகமான உறவை நாடுவது தான் சால சிறந்த வழின்ட்டு ரஹ்மான் ஃபீல் பண்ணுறதா வரக்கூடிய பல்வேறு தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இன்ஃபேக்ட் ரஹ்மானை இந்திய பிரதமர் இந்தியாவுக்கு வர சொல்லி இன்வைட்டும் பண்ணியிருக்கார். ஜமாத் இஸ்லாமி ஜெயித்த அந்த மேப் எடுத்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் இன்டர்நெட் சர்ச் பண்ணால் வரும். மேப் எடுத்து பாருங்கள். அவங்க பெரும்பாலான தொகுதிகள் எங்கே ஜெயிச்சிருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கோட்டின பகுதிகள். இந்தியாவோட எல்லை பொறுத்து தான் மொத்தமாக ஜெயிச்சிருக்காங்க. இங்கே தேர்தல் வர சூழலில் அந்த சைடு ஜமாத் இஸ்லாமி ஆக்டிவேட் ஆகிருக்கு. லஷ்கர்-இ-தொய்பா மூவ்மெண்ட் அந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பல்வேறு காரணங்களால் இந்த 68 எம்பிக்களில் இருக்கக்கூடிய கட்சியாக மாறின ஜமாத் இஸ்லாமியை தாரிக் ரஹ்மான் எப்படி கட்டுப்படுத்த போகிறார் என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பங்களாதேஷில். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஜெயஹிந்த். பங்களாதேஷ் நம்மளோட முழு நேரம் அந்த எதிராகவே மாறிக்கிட்டு இருக்க தருவையில் இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சது, புதுசாக பதவி ஏற்றிருக்காங்க. ரைட், ஓகே. பாகிஸ்தானோட அதே நிலவை அந்த ஆதரவு இன்னும் தொடரும் நினைக்கிறீங்களா நீங்கள்? இதற்கு பிறகும் யாருக்கு? பங்களாதேஷ் கூட ஜமாத் இஸ்லாமிக் தொடரும். ஜமாத் இஸ்லாமிக்கு அவர்களை தவிர்த்து மற்றவர்கள் என்சிபிக்கும் தொடரும். நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டிக்கும் ஜமாத், ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறதுனால தொடரும். தாரிக் ரஹ்மான் பிரதமர் ஆனப்புறமே வன்முறை வெடிச்சிருக்கு, கலவரம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமாம். ஸோ பங்களாதேஷில் இன்னொரு சைக்கிள் ஆரம்பம் இல்லை. இது நம்ம கட்டுப்படுத்தியாச்சு, இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. பாகிஸ்தானு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது. இந்த பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? அவங்களே அழிஞ்சிருவாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண எதுவும் பண்ண வேண்டாமா? ஏன்னா பல லட்சம் கோடி ஷேக் ஹசீனா இருந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 6 லட்சம் கோடியோ 7 லட்சம் கோடியோ கடன் இருந்தது. யூனிஸ் அதை 22 லட்சம் கோடிக்கு ஏற்றி விட்டு அவரோட கம்பெனி பட்ட கடனை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நேற்று கொட்டார் ஏர்வேஸ் ஃப்ளைட் ஏறி போயிட்டாரு, கிளம்பிட்டாரு. பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கே போயிட்டார். அவர் பாய் பாய் சி யூ அப்படின்ட்டு. அவர் ஆசை நிறைவேறாத ஆசை. அவர் பங்களாதேஷோட ஜனாதிபதி ஆகணும்னு பார்த்தாரு. தேர்தல் முடிவு இழுவரியாக முடிஞ்சதுன்னா தாரிக் ரஹ்மான் கூட டீல் பேசி அவர் ஜனாதிபதி ஆகிருக்கலாம். இப்போ அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி. அதனால இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, கொளுத்தி விட்டு சில விஷயங்களை போயிருக்காரு. உதாரணத்துக்கு இந்த என்சிபிக்கும் ஜமாத் இஸ்லாமிக்கும் நிரந்தரமாக ஒரு கொளுத்தி விட்ட பாயிண்ட் என்னடான்னா 7 சிஸ்டர்ஸை பற்றி, அதாவது நம்மளோட வடகிழக்கு மாகாணங்களை பற்றி பேசின விஷயம் கொளுத்தி விட்டு போனது ஒன்று. ரெண்டாவது, கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இப்போ எலெக்ட் பண்ண மெம்பருங்களெல்லாம் அதில் மெம்பருங்களாக்கி 80 பாயிண்ட் சார்ட்டர், அதாவது
ஜூலை இயக்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க ஆமா ஷேக் ஹசீனா. அப்போ 80 பாயிண்ட் சார்ட், 80 பாயிண்ட்டுங்களை மையப்புள்ளியாக வச்சு இதெல்லாம் மாற்றங்கள் அரசியல் சாசன சட்டத்தில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேர்தலில் அதுக்கான வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. 60% மக்கள், பங்களாதேஷ் மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்த பிற்பாடும் அது என்ன ஆச்சுன்னா, இந்த ஆதரவானது வந்து கருத்தில் கொள்ளாமல் பிஎன்பி வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது, எம்பிக்கெலாம் பதவி பிரமாணம் எடுக்கும்போது கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம் கவுன்சிலை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அதில் இருக்க சரத்துக்களை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அதை நாங்கள் அதுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை எங்களுக்கு, நாங்கள் வந்து வெறும் பங்களாதேஷோட அரசியல் சாசன சட்டத்துக்கு மாத்திரம்தான் கட்டுப்பட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. உடனே அதுக்கு ஜமாத்தே இஸ்லாமியும் என்சிபியும் வந்து அவங்க ஒத்துக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எம்பிக்கெலாம் பதவி ஏற்கும்போது இதுக்கும் சேர்த்து கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம் கவுன்சிலுக்கும் சேர்த்து ரெண்டுத்துக்கும் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ரெண்டு இதையும் படித்து. இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா, இப்போ அரசு நிறுவும் போது, புது அரசு பதவி ஏற்கும்போது அந்த பதவியேற்பு விழாவுக்கு எதிர்க்கட்சிகள் வருவது ஒரு சம்பிரதாயம். இந்தியாவிலே கூட பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பதவி ஏற்கிறாருன்னா டெஃபினட்டாக எதிர்க்கட்சிகளும் வரும். அதுதான் ஜனநாயகம். ஆனால் இந்த ஜமாத்தே இஸ்லாமி வந்து அதுக்கு நேர்மாறாக பதவியேற்பு விழா நடக்கும்போது 4000 பேரோ 5000 பேரை கொண்டு தெருவில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம் கவுன்சிலை வந்து முதல்ல செயல்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் பிஎன்பி செயல்படுத்த முடியாது மாட்டேன்னு சொல்லுதுன்னா, அது காரணங்கள் வந்து முக்கியமான காரணங்கள் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அந்த கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம் கவுன்சிலில் ஒரு முக்கியமான ஷரத் ஒன்று, எந்த பிரதமருக்கும் 2 முறைக்கு மேல் பிரதமர் ஆவதற்கான இது இருக்கக்கூடாது, அதாவது அந்த டேர்ம் இருக்கக்கூடாது. டேர்ம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எத்தனை முறை பிரதமர் ஆகலாம் என்பது 2 முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுகோல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிஎன்பி ஒத்துக்காது. ஏன்னா பிஎன்பியோட இப்போ தற்போதைய தலைவரும் இன்றைய பங்களாதேஷ் பிரதமரும் தாரிக் ரஹ்மானோட வயசு என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 54-56 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவர் அந்த வயசு இருக்கும் நபரை வந்து நீ 2 டேர்முக்கு தான் அப்படின்னா அப்போ 64 வயசுக்கு அவர் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போயிடுமா? அதுக்கு பதிலாக அவருக்கு வந்து அந்த சரத்தை வந்து அவங்க ஏற்றுக்கல. அப்போ பிஎன்பிக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. இது யாருக்கு அட்வான்டேஜ்? ஜமாத்தே இஸ்லாமிக்கு என்சிபிக்கு தானே அட்வான்டேஜாக மாறும். 2வது ஷரத்து, மேலவையை வந்து ஏற்படுத்தணும். மேலவை எப்படி ஏற்படுத்தணும்னா, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் எவ்வளோ ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஓட்டு சதவீதத்துக்கு இணையான எம்பிக்கள் மேலவையில் ஒன்று ஏற்படுத்தி, உங்கள் இப்போ பங்களாதேஷ் பாராளுமன்றம் வந்து ஜாத்திய சன்சத்னு சொல்லிட்டு ஒரே ஹவுஸ் தான் இருக்குது, ஒரு அவை தான் இருக்குது, மக்களவை தான் இருக்குது. அது வந்து 350 எம்பிக்கள் இருக்காங்க. அதில் 300 பேர் எலெக்ட் பண்ணி வருவாங்க. 50 எம்பிக்கள் விமன், லேடிஸ்க்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அது வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டமில் தான் ஃபில் பண்ணுறாங்க. இதையே வந்து மேலவைக்கு வந்து 100 எம்பிக்கள் கொண்ட மேலவையை எடுத்துகிட்டு வரணும். மாநிலங்களவை அங்கே மாநிலம் இல்லாதனால மேலவைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மொத்த பங்களாதேஷுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் 64 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் தான், ஸ்டேட்ஸ் இல்லை உள்ள. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மேலவை என்பது 100 எம்பிக்கள் கொண்ட மேலவையாக வரணும் அப்படின்றாங்க. அந்த மேலவைக்கு ப்ரொபோர்ஷன், உதாரணத்துக்கு பிஎன்பிக்கு வந்து மொத்த ஓட்டு சதவீதத்துலேருந்து 30% வாங்கியிருக்காங்க, ஜமாத்தே இஸ்லாமி 22% வாங்கியிருக்காங்க, என்சிபி ஒரு 10% வாங்கியிருக்காங்க. இப்படி போச்சுன்னா அதை பேஸ் பண்ணி மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் பர்சன்டேஜை வச்சு. இதுக்கு பிஎன்பி ஒத்துக்கல. இங்கே எவ்வளோ நாங்கள் வாங்கியிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலான மெம்பர்ஸ் தான் அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களுக்கு இங்கே அறுதி பெரும்பான்மை அதிகம் இருக்கும்போது 300 சீட்டுக்கு 209 சீட் இருக்கும்போது அதுக்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன்னா அப்போ மெஜாரிட்டி அங்கேயும் இவங்க தான் மெஜாரிட்டியாக வர முடியும். ஆமாம், ஓட்டு வச்சு இல்லை, ஜெயிச்சவங்களை வச்சு இவங்க கணக்கு போடுறாங்க. அவங்க வாங்கின ஓட்டை வச்சு கணக்கு பண்ணு அப்படின்றாங்க. 2 அங்கேயே எதிராக தான் போய்க்கிருக்கு எல்லாமே. ஸோ இது 2வது கருத்து வேறுபாடு. 3வது கருத்து வேறுபாடு என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கிற பல முயற்சிகள், அதாவது இந்த புது அரசாங்கம் வந்து பல விஷயங்கள் பழைய அரசாங்கம் யூனிஸ் அரசாங்கம் பண்ணதை வந்து இவங்க ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையான்னு ஒரு கருத்து வேறுபாடு நிலவிட்டுருக்கு.
அந்த கருத்து வேறுபாடு நிலவறதால அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியாவோட இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கணுன்றது வந்து தாரிக் ரஹ்மான் வந்து கண்ணோட்டம் சற்றே மாறுபட்டதாக இருக்குது. வெளி உலகத்துக்கு வேணும்னா அவர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கிற மாதிரி காட்டிக்க முடியும். ஆனால் அதை செயல்படுத்துறதோ இல்லை செயலில் காட்டுறதுக்கோ ஒரு வாட்டி 10 வாட்டி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் தாரிக் ரஹ்மான் இருக்கார். அதுதான் இந்தியாவும் விரும்புது. கிரே ஜோன் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அதாவது நானா பண்ண எனக்கு தெரியாது, என் நாட்டில் இருந்தால் நடந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பிளாசிபிள் டினேபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு போக முடியாது. சப்போஸ் நாளைக்கு ஒரு தீவிரவாத தாக்குதலோ பங்களாதேஷ் மூலமாக இந்தியாவுக்குள்ளே ஒரு தாக்குதலோ ஏதோ நடந்ததுன்னா அதுக்கு வந்து நானா பண்ணேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ சொல்ல முடியாது. அடுத்து மைனாரிட்டிகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இப்போ தாரிக் ரஹ்மான் இருக்காங்க. மைனாரிட்டிகளை வந்து காப்பாற்றுற விஷயத்தை தாரிக் ரஹ்மான் வந்து தூக்கி பிடிச்சாடுறான்னா அது ஜமாத் இஸ்லாமிக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஜமாத் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் அவங்க கோட்பாடு வந்து கிட்டத்தட்ட இஸ்லாம் தலை ஓங்கி நிற்கிறோம் பங்களாதேஷில். ஏன்னா பாகிஸ்தானோட மிச்சம் சொச்சம் எச்சம் இதெல்லாம் தானே ஜமாத் இஸ்லாமி கட்சி, பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண கட்சி தானே அது. ஸோ அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போனோன்ட்டு யூனிஸ் என்ன பண்ணார், இந்தியாவோட 7 வடகிழக்கு மாகாணங்கள் அதுவும் வந்து ஒரு எல்லாத்தையும் சேர்த்து பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும், பெருங்கடலுக்கு வந்து போக முடியும். பங்களாதேஷ்க்கும் நம்மளோட 7 மாகாணங்களுக்கு என்ன உறவு இருக்கு, ஒட்டு இருக்கு. இது இந்தியாவின் இணைபிரியாத அங்கம், ஒன்று தனிநாடு. இன்ஃபேக்ட் அஸ்னத் அப்துல்லான்னு சொல்லிட்டு சிலுகுரியை உடச்சிருவேன்னு சொன்னவன் வந்து அவனும் ஜெயிச்சிருக்கான். நஹீத் இஸ்லாம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிரான பேச்சுக்கள் பேசின ஆளும் ஜெயிச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்தியாவோடு ஒரு சுமூகமான உறவை நாடுவதுதான் சால சிறந்த வழின்ட்டு ரஹ்மான் ஃபீல் பண்ணுறதா வரக்கூடிய பல்வேறு தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இன்ஃபேக்ட் ரஹ்மானை வந்து இந்திய பிரதமர் வந்து இந்தியாவுக்கு வர சொல்லி இன்வைட்டும் பண்ணியிருக்கார். ஸோ ரஹ்மான் வந்து இந்தியா மேலே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட் அட்டாச்மெண்ட்னா பொருளாதார ரீதியில் நம் மீது இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு. இன்னும் சொல்ல போனால் அந்த அது உறவுன்னு சொல்கிறதா இல்லை கம்பல்ஷன் சொல்கிறதா எனக்கு தெரியல. பங்களாதேஷ் இந்தியாவை விட்டு விலகி செல்னா அவங்களால தனியாக ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் மியான்மார் கூட பிரச்சனைக்குரிய பகுதிகள் இருக்குது. அவங்க இந்தியா கூட இருக்க பிரச்சனையோட மியான்மார் கூட இருக்க பிரச்சனை அதிகம். இவ்வளோ இந்தியா மாதிரி இவ்வளோ பெரிய நாடு, வர்த்தகம் ப்ளஸ் இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை எதிர்க்கக்கூடிய தன்மை பங்களாதேஷ்க்கு இருக்கான்னா இல்லை. தாரிக் ரஹ்மானுக்கு இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிஸ் காலகட்டத்தில் இராணுவத்தில் பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டது. ஜமாத் இஸ்லாமிக்கு சாதகமாக ஒரு பிளவும் ஜமாத் இஸ்லாமிக்கு எதிரான ஒரு 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 குரூப்பும். இந்த இராணுவ அதிகாரிகளுக்குள்ளே இருக்க பிரச்சனையை எப்படி யூனிஸ் தீர்த்து வைக்க போகிறாரு? இன்னும் இராணுவத்தை தான் வந்து மக்களை சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துறதுக்கு பங்களாதேஷில் யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை ரேபிட் ஆக்ஷன் பங்களா முன்னே இருந்த அமைப்பை திரும்பியும் புனர்ப்பிக்க போகிறாங்களா? ஏன்னா வர வழி இல்லை. இராணுவம் எத்தனை நாள் தான் வந்து ரோட்டில் இருந்து டியூட்டி பார்க்க முடியும்? இது நடுவில் இந்த கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம் கவுன்சில் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளை முன்வச்சு நேற்றுலேருந்தே கலவரங்கள் வெடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் தாரிக் ரஹ்மான் போயிட்டு ஷஃபிகுர் ரஹ்மான் ஜமாத் இஸ்லாமி தலைவரை வீட்லேயே போய் சந்தித்தாலும், அதாவது பிரதம மந்திரி போயிட்டு ஜமாத் இஸ்லாமி தலைவரை போய் சந்தித்தாலும் பிரச்சனைகள் வெடித்திருக்கு. டாக்காவில் வன்முறை வெடித்திருக்கு. பல்வேறு பகுதிகளில் வன்முறை வந்து கட்டவிழ்த்தப்பட்டுள்ளது ஜமாத் இஸ்லாமியால். இன்னொரு முக்கியமான தரவு உங்களுக்கு பார்வைக்காக, ஜமாத் இஸ்லாமி ஜெயித்த அந்த மேப் எடுத்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் இன்டர்நெட் சர்ச் பண்ணால் வரும். மேப் எடுத்து பாருங்கள். அவங்க பெரும்பாலான தொகுதிகள் எங்கே ஜெயிச்சிருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொட்டின பகுதிகள் தான். இந்தியாவோட எல்லைப்புறத்தை தான் மொத்தமாக ஜெயிச்சிருக்காங்க. மையப்பகுதியில் அவங்க ஜெயிக்கல பெருசாக. ஸோ இது நம்மளுக்கு எந்த மாதிரியான அபாயமும் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடும், கன்சிடரிங் தட் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து வர ஏப்ரல் மேல நடக்க போதா? ஆமாம். தமிழ்நாடுக்கு அவங்களுக்கு ஒன்றா தானே வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒன்றா தான் வருது வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடுலாம்.
ஸோ அசாமுக்கும் அதே டைம் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே தேர்தல் வர சூழலில் அந்த சைடு ஜமாத்தே இஸ்லாமி ஆக்டிவேட் ஆகிருக்கு, லஷ்கர் இ தொய்பா மூவ்மெண்ட் அந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம்ஸும் இப்போ அதிகரிச்சிருக்கு ஜமாத்தே இஸ்லாமி வந்தப்போ. ஸோ இந்த பல்வேறு காரணங்களால் ஜமாத்தே இஸ்லாமி வந்து வெறும் 2 எம்பி இருக்கக்கூடிய கட்சியிலேருந்து இன்னைக்கு 68 எம்பி இருக்கக்கூடிய கட்சியாக தலை தூக்கியிருக்கு. இந்த 68 எம்பிக்கள் இருக்கக்கூடிய கட்சியாக மாறின ஜமாத்தே இஸ்லாமியை தாரிக் ரஹ்மான் எப்படி கட்டுப்படுத்த போறார் என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பங்களாதேஷில். முதல்ல அவரோட அரசியல் செல்வாக்கையும் அவரோட ஆளுமையும் எப்படி அவர் வந்து நிலைநிறுத்த போறார் என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அவரை பொறுத்த வரைக்கும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.